ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பன்னீர் மஞ்சூரியன் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா சூப்பரான 5 டிப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த டிப்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பன்னீர் மஞ்சூரியன் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நீங்களும் பன்னீர் மஞ்சூரியன் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இந்த கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கரெக்டாக இருக்கும். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் மைதாக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி. இதாங்க ஃபர்ஸ்ட்டு டிப். ஸோ இது கூட நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அது இது கூட சேர்த்து பரட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணணும். பன்னீர் ஆட் பண்ண உடனேவே நம்ம வந்துட்டு கிளறி விட்டுறக்கூடாது. இது வந்து செகண்ட் டிப். கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம உள்ள கரண்டியே வைக்கணும். உடனே பரட்டி போட்டிங்கன்னா மசாலா கண்டிப்பாக பன்னீரோட ஒட்டாது, உங்கள் கரண்டியில் தான் வரும். ஸோ இது செகண்ட் டிப். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சியும் அதே மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். குடைமிளகாய் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் ஒரு அரை அளவுக்கு எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அரை அளவுக்கு பெரிய வெங்காயமும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணி வந்து அளவாக இதில் தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெயை வச்சுட்டு அது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது வந்து தேர்ட் டிப். இந்த எண்ணெயிலேயே இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம ஃபுல் ரெசிபியுமே வந்து இந்த எண்ணெயோடு நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா வரும் டேஸ்ட். இப்போது அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்படின்லாம் இல்லை. இது குக் ஆகாமல் ஒரு பாதி குக் ஆகினாலுமே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிப் என்னென்னா சாஸ். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி. இதில் பார்த்தீங்கன்னா சாஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக சாஸ் வச்சு தான் பண்ணணும். நிறைய பேர் கேட்பீங்க சாஸ் இல்லாமல் ஏதாவது சொல்லுங்கள், ஈஸியாக ஏதாவது சொல்லுங்கன்னு. கண்டிப்பாக மஞ்சூரியன்னாலே சாஸ் இல்லாமல் இல்லை. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோடனே கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் பன்னீர் வந்து போடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிறத பன்னீர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் டிப். போட்ட உடனேவே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதாவது 2 பெரட்டை தான் பெரட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்பீங்க, வெளியே கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், கடிக்கும் போது உள்ளே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் பண்ணும்போது வரலையேன்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இதுதான். ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுலேயே ஊறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த சூட்லேயே வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணணும். பட் நிறைய பேருக்கு கிடைக்காததுனால நான் கொரியாண்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.